ஹாய் பிள்ளைகள், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது யூனிட் 9ல் மைக்ரோபயாலஜியில் நுண்ணங்கியலின் வியாபத்தன்மையை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு எளிமையான கேள்வி ஒன்று நான் உங்கள்கிட்ட கேட்குறோம். அது என்னென்னா, நுண்ணங்கியலின் பருமனை அளக்கும் அலகு எதுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி 2003ஆம் ஆண்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கான விடையை வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நுண்ணங்கியலின் வியாபத்தன்மையை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த சாப்டர் கீழே மிக முக்கியமான ஒரு கேள்வி வரலாம். அது எப்படியான கேள்வியாக இருக்குமெண்டா, உயிரின மண்டலத்தில் நுண்ணங்கிகள் மிக பரவலாக காணப்படுவதற்கு சாத்தியமான காரணங்கள் யாவைன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு கேள்வி ஸ்ட்ரக்சர் கேள்வியோ ஒரு எஸ்ஏ கேள்வியோ வந்துச்சுண்டா நாங்கள் எப்படி அந்த பாயிண்ட்ஸுகளை மிஸ் பண்ணாமல் எழுதுவோம்னு பார்ப்போம். பழைய பொட்டிங் கேள்விகளில் இது ஒரு ஃபேமஸான கேள்வியாக இருந்திருக்கு. ஆனால் அது மாதிரி சிங்கிள் மீடியம் நோட்ஸுகளையும் இதை அழுத்த திருத்தமாக நல்ல நீட்டாக படிப்பிச்சிருக்காங்க. ஆனால் ரிசோர்ஸ் புக்கில் அப்படி ஒரு சாப்டர் வரலை. ஆனால் அது சம்மந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கணும். ஏனெண்டா சில வேளைகளில் இந்த கேள்வி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் முதலாவது பாயிண்ட் எப்படி நாங்கள் எழுதணுமெண்டா, உயர் ஸ்ட்ரோக் துரித வளர்ச்சி வீதம் மற்றும் உயர் இனப்பெருக்க வீதம் உடையவை. இப்போ என்னென்னா, ஒவ்வொரு பாக்டீரியாவும் அதில் குடித்தொகை 2 மடங்கு ஆகிறதுக்கு ஈஸியாக குறைந்த டைமில் அதில் 2 மடங்கு குடித்தொகையை கொண்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈக்கோலை எடுத்தோம்னா அது ஒரு குடித்தொகை 2 மடங்காக மாறுறதுக்கு 0.35 ஹவர் எடுக்குதான். அதே மாதிரி பங்கஸ் எடுத்துக்கிட்டா, பங்கஸில் மதுவத்தை எடுத்துக்கிட்டா மதுவும் 2 ஹவர் எடுக்குது அதில் குடித்தொகை 2 மடங்காக ஆகிறதுக்கு. அப்போ ஒரு ரஃப் ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. பாக்டீரியாக்கள் உயர் இனப்பெருக்க வீதம் உடையதுனால அதிக பரவல் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வளிமண்டலத்தில் பூமியில் எல்லா இடங்களும் காணப்படுகிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அதிக இனப்பெருக்க வீதம் கூடுதலாக இருக்குது. அதில் இன்னொரு பாயிண்டாக சொல்லலாம், சந்ததி காலம் குறைந்த அளவு சந்ததி காலம் உடையவை. அது ஒரு பாயிண்ட். என்னடா, நம்ம பழைய ஸ்கீமுகள் பழைய இதுகள் பார்க்கக்குள்ள இந்த மாதிரி தமிழ் சொற்பதங்கள் கொண்டிருக்க ஸ்கீம்களில், அதனால நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஸ்ட்ரோக் பண்ணி நாங்கள் எழுதக்கூடிய திறமையை நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, மிக முக்கியமான பாயிண்ட், பருமனில் சிறியவையாக அல்லது பாரமற்றவையாக இருப்பதனால் பரவலடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பருமனில் சிறியவையாக காணப்படுதுண்டா, நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேனால் அது என்னண்டா, நம்ம அளக்கக்கூடிய அலகுகள் மைக்ரோமீட்டர்லையும் நேனோமீட்டர்லையும் காணப்படுது. நுண்ணங்கியல் அளக்கிற அலகு மைக்ரோமீட்டரும் நேனோமீட்டரும். இது 10⁻⁶ அடுக்கு மீட்டரில் மாற்றணும்டா, இது 10⁻⁹ அடுக்கு மீட்டரில் மாற்றுவோம்டா. அப்போ அந்த 2003ஆம் ஆண்டு கேள்விக்கான விடை நேனோமீட்டரும் மைக்ரோமீட்டரும். அப்போ தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, அது மிக முக்கியமான ஒரு ஆன்சர் உண்டு. ரெண்டாவது பாயிண்ட்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் மேற்பரப்பு கனளவு விகிதம் உயர்வாக இருப்பது. இன்னொன்று சின்னதாக இருக்கிறதுனால, பாக்டீரியாக்கள் நுண்ணங்கியல் சின்னதாக இருக்கிறதுனால அதில் போசனை பெறுற ஸ்பீடும் கழிவுகள் அகற்ற ஸ்பீடும் கூடுதலாக இருக்குது. அடுத்தது மூன்றாவது மிக முக்கியமான பாயிண்ட், உடல் மற்றும் உருவவியல் பல்வகைமையை கொண்டிருத்தல். இதில் பாக்டீரியாக்களை எடுத்துக்கிட்டோம்னா அதில் கொக்கஸ்ன்னு இருக்குது, வட்ட வடிவமானது. அடுத்தது பேசிலஸ்ன்னு இருக்குது, இந்த வடிவமானது கோல் வடிவமானது, ஸ்பைரல் வடிவமானது. அப்படி நிறைய வகையான உருவவியல் பல்வகைமையை கொண்டிருக்கிறதுனாலையும் அது பூமியில் எல்லா இடமும் காணப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அடுத்தது 4வது பாயிண்ட் என்னன்னா, அனுசவ பல்வகைமை உடையவை. அப்படி என்றால் போசனையை பெறும் முறைகள் 4 வகையான முறைகளை நுண்ணங்கியல் கொண்டிருக்கு. ஒளி தட்போசனை, ஒளி பிறப்போசனை, இரசாயன தட்போசனை, இரசாயன பிறப்போசனை சொல்லி 4 விதமான போசனை வகைகளை கொண்டிருப்பதனால எல்லா இடமும் அது பரவி காணக்கூடிய வாய்ப்பு அது கிடைக்குது. அதில் போசனை பல்வகைமை உடையவைன்னு சொல்லி நாங்கள் அந்த சொற்பதங்களை விளங்கி எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது மிக முக்கியமான 5வது பாயிண்ட் என்னன்னா, சாதாரணமற்ற கடுமையான நிபந்தனைகளை சகித்து வாழக்கூடிய தன்மையை கொண்டிருத்தல். அப்படின்னா
அதிக உயர் வெப்பநிலை கூடிய சூழலையும் அது வாழக்கூடியதாக இருக்குது. அதி குளிரான இடங்கள்லையும் ரொம்ப குறைவான வெப்பநிலை உடைய பிரதேசங்கள்லையும் பாக்டீரியாக்கள் வாழக்கூடியதாக இருக்குது. pH கூடிய இடங்கள், pH குறைந்த இடங்கள், உவர்த்தன்மை கூடிய இடங்கள், இந்த மாதிரி அமுக்கம் கூடிய இடங்கள், இந்த மாதிரி இடங்களில் பல வகையான இடங்களில் பாக்டீரியாக்கள் வாழக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறதுனால எல்லா இடமும் பாக்டீரியாக்கள் நுண்ணங்கிகள் காணப்படக்கூடியதாக இருக்குது. ஆறாவது பாயிண்ட் என்னண்டா மற்ற உயிரினங்களுடன் கொண்டுள்ள இடைத்தொடர்புகள். ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா சைனோபாக்டீரியாவான அனபினாவும் அசோலா பண்ணத்தாவரமும் அது ரெண்டும் ஒன்றிய வாழி முறையில் வாழ்ந்து நைதரசனம் பதிக்கக்கூடிய முறையில் இருக்குது. சில பாக்டீரியாக்கள் சில நுண்ணங்கியல் வந்து மனிதனுக்கு நோயாக்கியலை உருவாக்கி ஒட்டுண்ணி முறை இடைத்தொடர்புகளை கொண்டு இருக்கு. அதுவும் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் நுண்ணங்கியல் வந்து பரவலாக காணப்படுவதற்கு. அடுத்து 7வது பாயிண்ட் பார்த்தோம்னா உடற்றொழியல் பன்மைத்துவத்தை கொண்டுள்ளது. அதாவது ஆக்சிஜன் இல்லாத போது ஆக்சிஜன் உள்ள போது அது வந்து வாழக்கூடிய சகிப்புத்தன்மையை கொண்டிருப்பதனால ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கட்டுப்பட்ட காற்றின்றிய வாளிகள், கட்டுப்பட்ட காற்று வாளிகள், அமையத்துக்கேற்ற காற்று வாளிகள், நுண் காற்று வாளிகள்னு சொல்லி 4 வகையான ஆக்சிஜனை பயன்படுத்துகிற பாக்டீரியாக்கள் நுண்ணங்கியல் காணப்படுது. ஒவ்வொரு விதமான சுவாச முறைகளை கொண்டிருப்பதனால அதுவும் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். பாக்டீரியாக்கள் வந்து நுண்ணங்கியல் வந்து பரவலாக காணப்படுவதற்கு. கடைசி 8வது பாயிண்ட் தகாத காலத்தை கழிப்பதற்கு வித்திகளை உருவாக்கக்கூடிய தன்மையை கொண்டிருத்தல். இதனால் வந்து அதில் ஜெனரேஷன் வந்து முழுமையாக அழிந்து போகாமல் ஒரு உதாரணத்துக்கு அதிக கூடிய வெப்பநிலை கூடிய நேரத்தில் வித்திகளை தோற்றுவிச்சுட்டு நிறைவுடிகள் வந்து செத்து போகலாம். வித்திகள் கொஞ்ச நாளத்தில் சாதகமான சூழல் வந்தோடனே அது வந்து புத்துயிர் பெற்று பெருக்கத்தை செஞ்சு அது மீண்டும் வாழக்கூடிய தன்மையாக வருது. இந்த 8 பாயிண்ட்டுகளுமே மிக முக்கியமான பாயிண்ட்டுகள். ஒரு எஸ்ஏ கேள்வியோ ஸ்ட்ரக்சர்லையோ கேட்டாங்கண்டா ஏன் பாக்டீரியாக்கள் நுண்ணங்கியல் வந்து உலகளாவிய ரீதியில் பறந்து காணப்படுதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கண்டா இந்த 8 பாயிண்ட்ஸையுமே நாங்கள் பாயிண்ட்ஸ் ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கொண்டு சின்ன சின்ன குட்டி குட்டி பந்திகளாக எழுதி அதுக்கான உதாரணங்களையும் எழுதணும்டா எங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். அதனால பிள்ளைகள் இது மிக முக்கியமானது, அசட்டையாக விடாதீங்க. ரிசோர்ஸ் புக்கில் 4-5 பேஜில் இருக்குது இந்த ஒவ்வொரு விஷயமும். ஆனால் ஒரு எஸ்ஏ கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஏரியாவில் இருக்குது. நான் முதல்ல கேட்டுனான் ஒரு கேள்வி, வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டுனான், நுண்ணங்கியலின் பருமனை அளப்பதற்கு பயன்படுத்தப்படும் அலகு என்னான்னு சொல்லி. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் அந்த அலகுகளை சொன்னேன். அந்த அலகுகள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு சூப்பரான வீடியோக்குள்ளே சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் டாக்டர் சௌமியா பிரதீபன். பாய் பிள்ளைகளே.